சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி கை காலெல்லாம் தோல் உறிஞ்சா நீ நல்லா வளர்றேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஐயா சொல்லுவார், உன்னுடைய பழைய செல்லெல்லாம் போய் புது செல்லு வருது அப்படின்னு என்னமோ சொல்லுவார். நமக்கு என்ன விளங்கிச்சு, அவங்க சொல்கிற போது சரி சரின்னு கேட்டுக்கிடுவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு தோல் உறிஞ்சா வளர்றதா அர்த்தம். சரி, அப்போ நல்லா வளர்ந்தவங்களுக்கு உடம்பு பூரா தோல் உறிஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கள் ஊரில் கண்ணப்பன்னு ஒரு பையன் மலையா சிங்கப்பூர்லலாம் நல்லா வியாபாரம் பண்ணி கை நிறைய துட்டு சேர்த்துக்கிட்டு இங்கே வந்தான். அப்படி சல்லடை போட்டு சலிச்சு அந்த பொண்ணு வேண்டாம், இதுக்கு மூக்கு சரியில்லை நாக்கு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம மீனாளை கட்டினான். நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஒரு வருஷம். திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல, அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா விவாகரத்து கொடுக்கறதுக்கு முன்னால் 2 வருஷம் நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிவிட்டாகலாம். என்ன விஷயம்னு தெரியல, ஒருத்தரும் ஒன்றும் சரியாக சொல்லலை என்கிட்ட. ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ தோல் வியாதி அப்படின்னு காரணம் சொன்னதா என் காதில் விழுந்துச்சு. நான் போனேன் மீனாளை பார்க்கறதுக்கு. பாவம் அது ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன்னுடுச்சு. அவங்க ஆத்தா எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. கோயிலுக்கு போகிறதில்ல, வெளியில் போகிறதில்ல, ஒருத்தர்கிட்டையும் முகம் கொடுத்து பேசுறதில்ல, டாக்டர்கிட்ட கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா அப்படின்னு குறப்பட்டுக்கிட்டாங்க. நான் போனேன், மெல்ல போய், என்ன ஆத்தா எதுக்கு இப்படி அழுதுகிட்டு கிடக்க, உனக்கு என்ன ஆச்சு காட்டு, தோல் வியாதியா என்ன சொல்லுன்னு. ஒன்றுமில்லாத்தா, பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி உடம்பு பூரா செதில் செதிலாக எனக்கு தோல் உரியுது. அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, இந்த மாதிரி ஏதோ உனக்கு பொல்லாத நோய், தோல் நோய் இருக்குது, அதை எனக்கு மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லவும் தான் ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு. என்னால் அவரை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அழுதா. நான் சொன்னேன், அட கிறுக்கச்சி, இதுக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்க? நம்ம பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்து இந்த தோல் உறிஞ்சா அதுக்கு அருமையான மருத்துவம் சொல்லியிருக்காக, அதை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். அப்படி ஒரு மருந்தை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டீங்க. அந்த மதுரை மீனாட்சி நீங்கள் தான், காஞ்சிபுரத்துக்கு காமாட்சி நீங்கள் தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் ஒன்றுமில்லை, நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொன்னால் அவங்களுக்கும் சோகம் நமக்கும் சோகம். நான் வேற எதுக்கு இருக்கேன், உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு தானே இருக்கேன் அப்படின்னுட்டு விஷயத்துக்கு வந்தேன். அது என்ன பெரிய மருந்துன்னு கேட்குறீங்களா? இந்த இஞ்சி தான். அது பாருங்க, மனுஷங்க மாதிரி இல்லை. இளமையாக இருக்கிற போது இஞ்சியாக உதவுது, காஞ்சி கிளடா போன பிறகு சுக்கா உதவுது. ஆக நாம் கூட இஞ்சி மாதிரி இருக்கிறது நல்லது. இந்த இஞ்சியை வாங்கி தோலியை சீவி பிடுன்னு, இந்த தோலி விஷம், தோலியை சீவி பொடி பொடியாக நறுக்கி முட்டு உப்பை போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு பிழிஞ்சு தயிர் சாதத்தோடு நிறைய சேர்த்து சாப்பிடு. உன் தோல் வியாதி எல்லாம் போயிடும், இந்த சொறி சொறியாக வருது இல்லை அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னேன். தபாரு, உனக்கு இன்னொரு வைத்தியம் சொல்லித்தரேன். இந்த முகம் பளபளன்னு இருக்கிறதுக்கு வெண்ணெயை பூசிக்க, தக்காளியை பூசிக்க, வெள்ளரிக்காயை பூசிக்கலாம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி உனக்கு ஒன்று சொல்லித்தர போகிறேன் பாரு. உடம்பு பூரா பளபளன்னு இருக்கணும்னா ஒரு பக்கெட்டில் வெந்நீர் எடுத்துக்க, அதில் 2 எலுமிச்சம்பழத்தை நல்லா சாத்தை புழிஞ்சு விட்டுடு. அந்த சாறு புழிஞ்ச தண்ணியை எடுத்து குளிச்சு பாரு, மேனி பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பாவம், சும்மா சொல்லக்கூடாது அந்த பிள்ளைய. நான் சொன்ன வாக்கை தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு நெதம் அப்படி பண்ணியிருக்கிறா. அடுத்த முறை கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்கா. அங்கே கண்ணப்பன் இவளை பார்த்துருக்கான். பார்க்கவும் இவன் நம்ம சம்சாரம் தானா, இல்லை எங்கள் வீட்டு பிள்ளையில வர ரெட்டை எம்ஜிஆர் மாதிரி அவளுக்கு ரெட்டையா வேற யாரோ வந்து நிற்கிறாங்களா அப்படின்னு முறைச்சு பார்த்துருக்குறான். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான், தம் சம்சாரம்தான், அவளுக்கு ஒன்றும் இல்லை, தோலெல்லாம் நல்லா பளபளன்னு மினுமினுன்னு இருக்கான்னவும் கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்கள சேர்த்து வச்சது இந்த இஞ்சியும் எலுமிச்சம்பழமும் தான். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. அப்படி ஒரு எளிய வைத்தியம் இருக்கிற போது எதுக்கு டைவர்ஸு கோர்ட்டு கேஸுன்னுக்கிட்டு? ஏதாச்சும் 2 பேருக்குள்ள தகராறுன்னு வந்துச்சுனாக்கா கை வைத்தியம் என்ன பாட்டி வைத்தியம் என்னங்கிறத பார்த்துக்கிடுங்க. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல.